ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் தினமும் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை மாத்திரை. மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 2, உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் 1. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு 1. உயிர் எழுத்துக்கள் அதில் குறில் நெடில் இருக்கு இல்லையா? குறில் வந்து அ, இ, உ, ஏ, ஓ. இது வந்து குறுகிய ஓசை, ஒரு மாத்திரை. அதுவே உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதெல்லாம் நீண்ட ஓசை, 2 மாத்திரைகள். கொஸ்டின் 3, உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் 2. உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு 2. கொஸ்டின் 4, வலம் வந்தான், போர், மருணம் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் மகர குறுக்கம். வலம் வந்தான், போன், மருணம் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னா என்ன? பக்கம் 42, 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு மகர குறுக்கம். அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. பாருங்க, வலம் வந்தான் என்பதில் மகர எழுத்தை அடுத்து வகர எழுத்து வரதுனால அதோட சவுண்டு வந்து குறைஞ்சி ஒலிக்குது. ஸோ இப்படி குறைந்து ஒலிக்குது இல்லையா, அது பேர் தான் மகர குறுக்கம். மகர குறுக்கம் வந்து வகர எழுத்து வந்தால் மட்டும்தான் குறைந்து ஒலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று இருக்குது. மகர எழுத்துக்கு அடுத்தது 2 சுழினா 3 சுழினா அந்த எழுத்து வந்தாலும் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஸோ இதற்கு பேர் தான் மகர குறுக்கம். மகர எழுத்து வந்து எங்கெங்கெல்லாம் குறுகி ஒலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வகர எழுத்து வர இடத்துல குறுகி ஒலிக்குது. இன்னு 2 சுழினா 3 சுழினா அந்த இடத்துல மகர எழுத்து வந்து குறுகி ஒலிக்குது. அடுத்ததான் கொஸ்டின் 5, ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல். ஆன்சர் அஃது. ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல்லு வந்து அஃது. ஆயுத குறுக்கம் அதோட கான்செப்ட் பாருங்க. அஃது, எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அதுவே முக்ரீது, கக்ரீது அதில் பார்த்தீங்க அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்குது. இதற்கு பெயர் தான் ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல் வந்து அஃது. மீதம் இருக்குதெல்லாம் ஆயுதம் எழுத்து வந்து அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்குது. கொஸ்டின் 6, கோப்பெரு நெற்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். ஆன்சர் காவற்பெண்டு. கோப்பெரு நெற்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு யாருன்னு சொல்லிட்டு பாடப்பகுதியில் இருக்க நூல்களை பார்க்கலாம். காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர். போரவை கோப்பெரு நெற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரு பாடல் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூல் பண்டைக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியனவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. கோப்பெரு நெற்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. கொஸ்டின் 7, 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆன்சர் புறநானூறு. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. கொஸ்டின் 8, தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல். ஆன்சர் புறநானூறு. தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியனவற்றை வெளிப்படுத்தும் நூல் வந்து புறநானூறு. கொஸ்டின் 9, கோப்பெரு நெற்கிளி டேஸ் மன்னன்.
ஆன்சர் சோழ மன்னன். கோப்பேடு நெற்கிள்ளி சோழ மன்னன். கொஷின் 10 காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல். ஆன்சர் புறநானூறு. காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.